பெரும்பாலான யூடியூபர்ஸ் டுட்டோரியலுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து Camtasia. இந்த Camtasia ஆப்பில் வந்து உங்களோட ஸ்க்ரீனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதில் சேமஸ் நீங்கள் எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக் சேனல் வச்சுருந்தாலோ அல்லது வேறு எந்த மாதிரி சேனல் வச்சுருந்தா கூட உங்களோட வீடியோ நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். சேமஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் அட்டகாசமான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களால் யூடியூப்பில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய சேனலுக்காக ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போ டுட்டோரியல் சொல்ல போகிறேன். எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன டூல் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸு, சேவஸ். ஸோ இதில் நீங்கள் இம்போர்ட் அப்படிங்கிறதுல போய் மீடியா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செல்ஃபோன் வச்சு டுட்டோரியல் ஒன்று பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் எனக்கு ஒரு செல்ஃபோன் இமேஜ் வேணால் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இம்போர்ட் மீடியா வந்துடும். அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக மீடியாவாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இருக்க ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எடிட்டில் வந்து நீங்கள் பண்ணதை வந்து ரீடூ அன்டூ பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், காப்பி, டெலிட், ட்ரிபிள் டெலிட், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மாடிஃபைல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணலாம். நீங்கள் உங்களோட வீடியோக்கு வந்து ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கணுமா, அதை வந்து லெஃப்ட்டில் டெல்ட் பண்ணணுமா, உங்களோட வீடியோ வந்து ரைட்டில் டேன் பண்ணணுமா, இந்த மாதிரி உங்களோட வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் மாற்றணுமோ அதில் வந்து இந்த அனிமேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பிஹேவியர் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ அடுத்து வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடு டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இருக்க டூல்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பட்டனை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். இந்த சைடில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மெனு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ மறைஞ்சிருக்கும். ஸோ அடுத்து ஷேர் பட்டன், நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோவை எந்த சோசியல் மீடியாவில் வேணாலும் நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. யூடியூப், விமியோ, கூகுள் ட்ரைவில் கூட நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்ப்பில் வந்து அப்டேட், ஆன்லைன் ஹெல்ப்பு, டுட்டோரியல்ஸ் வந்து அவங்களே சில டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மீடியா இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ இதில் ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ, பெல் பட்டனை கிளிக் பண்ண மூலமாக நமக்கு அப்டேட் உடனே கிடைக்கும். அதுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கான டுட்டோரியல் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியா வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இதில். ஸோ அந்த மீடியாவை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதை ட்ராக் பண்ணுறது மூலமாக எந்த ட்ராக்கில் வேணுமோ அதை வந்து நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தில் வந்து எனக்கு பாதி தூரம் தேவையில்லை, அதனால் நான் அதை கட் பண்ணலாம். இதில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எஸ் அப்படிங்கிற கீயை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட வீடியோ ஸ்ப்ளிட் ஆயிரும். நீங்கள் இதை டெலிட் பண்ணலாம், அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். இந்த எம்டி ஸ்பேஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா ரிப்பிள் டெலிட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Delete அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிப்பிள் டெலிட் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு வராது. ஸோ உங்களோட டுட்டோரியல் வந்து இந்த பிளேஸ் வரும்போது எனக்கு வந்து இந்த இடத்த ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு Shift+A அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கர் வந்துடும். அந்த மார்க்கர் வந்த பிறகு தான் உங்களோட அடுத்து என்ன அனிமேஷன் அதில் வருமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Shift+A அமைக்கிட்டே இந்த இடத்துல எனக்கு ஒரு மார்க்கர் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்த ஜூம் பண்ணணும், அதனால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம், ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ நார்மலாக இருக்குது. இப்போ இந்த இடத்த ஜூம் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெல் பட்டனை நீங்கள் தான் இண்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து அனோட்டேஷன் நிறையா இருக்குது. இதில் என்னென்ன அனோட்டேஷன் வேணும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான அனோட்டேஷன், ஸ்கொயரில் வேணுமா, சர்க்கிளில் வேணுமா, அல்லது ஷேப்டு சர்க்கிளில் வேணுமா, இல்லை ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி சர்க்கிளில் வேணுமா, எதுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி இருக்கிற கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆயிரும். அதோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து டைம் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு பக்கத்தில் எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெட் கலர் தான் வரும். பார்த்தீங்கன்னா எந்த கலர்னாலும் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெட் கலர் இருக்கும். இதோட கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் க்ரீன் கலரில் வேணும்னா மாற்றிக்கலாம். இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் நீங்கள் மாற்றிக்கலாம். திக்னஸ் அதிகமாக வேணும்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ட்ரா டைம், அதனால் எவ்வளோ நேரத்துக்குள்ள உங்களை ட்ரா பண்ணி முடிக்கணும், உடனே ட்ரா பண்ணி முடிக்கணும், டைமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப நேரம் அதை ட்ரா பண்ணோம் அப்படின்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே குறைச்சி தான் வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சீக்கிரமே வந்து லைனை ட்ரா பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னென்ன நோட்டேஷன் வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் இதில் எங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ அன்னோடேஷனில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ளர் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷனு. ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வந்து எனக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த நான் ப்ளர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளர் ஆப்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ஸ்டாரு, இந்த மாதிரி ஷேப் எது வேணுனாலும் நீங்கள் உங்களோட வீடியோக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஸ்டார் பட்டன் என்னோடய வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏரோ மார்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்னோட்டேஷனில் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் பண்ணி இந்த அன்னோட்டேஷனை நீங்கள் உள்ளே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த ஏபிசி அப்படிங்கிற ஃபாண்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ AvisTech அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். இது ஒயிட் கலரில் இருக்குது. நான் கலர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் இதில் மாற்றிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நிறையவே ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ட்ரான்சிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரான்சிஷன் இன்க்ளூட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு கட்லேருந்து அடுத்த கட் போகும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட வீடியோஸ்க்கு ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து பிஹேவியர். உங்களோட ஸ்க்ரீனில் வந்து உங்களோட வீடியோ என்ன மாதிரி பிஹேவியரில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நான் AvisTech அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து அந்த வீடியோ வந்து என்ன பிஹேவியரில் இருக்குன்னு ஒரு பிஹேவியர் ஆட் பண்ணுறேன். அது டுட்டோரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், AvisTechங்கிறது எப்படி வரணும் அப்படிங்கிறது பிஹேவியர் ஆட் பண்ணிக்கலாம். வேறு பிஹேவியர் இங்கே யூஸ் பண்ணி இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். AvisTech இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு மட்டுமா யூஸ் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாருக்குமே நீங்கள் இந்த பிஹேவியரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே இந்த ஸ்டாரில் நான் அந்த பிஹேவியர் ஆட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து லைப்ரரியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. Camtasia 2008 நிறையா லைப்ரரியில் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஐக்கான் நிறையவே இருக்குது. ஸோ உங்கள் வீடியோக்கு ஏதாவது ஐக்கான் தேவைப்படுதுன்னா அதில் பிஸ்னஸ், பில்டிங், எஜுகேஷன் இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. அதில் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐக்கான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ தேவையில்லை இது. ஸோ உங்கள் வீடியோக்கு என்ன ஐக்கான் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கானுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் உங்கள் வீடியோக்கு நீங்கள் ஒரு ஆசமான இன்ட்ரோவை க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாங்க ஏதாவது ஒரு வீடியோ நம்ம இன்ட்ரோ க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்மித் Camtasia அப்படின்னு இருக்குது. இதில் உங்கள் சேனலோட நேம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சைடில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் AvisTech அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், AvisTech அப்படின்னு வந்து நேம் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த இன்ட்ரோ உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த இன்ட்ரோ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் லோயர் தேர்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்து அனிமேஷன் பார்க்கலாம் வாங்க. அடுத்து அனிமேஷன் டேப். ஸோ உங்கள் வீடியோ வந்து நீங்கள் இந்த அனிமேஷன் டேப்பில் இருந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் ஆகி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமேஷன் டேப்பில் போய் அதை ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் AvisTech அப்படிங்கிற ஜூம் பண்ணியிருக்கிறேன். இப்போ முன்னாடி நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ AvisTech அப்படிங்கிற இடம் மட்டுமே உங்களுக்கு வந்து ஜூம் ஆயிடுச்சு. இந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸை காட்ட வேண்டியதாக இருக்கும், அல்லது ஜூம் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்கும் அதோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பிளேஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கலாம் அந்த அனிமேஷன் டேப் மூலமாக. அடுத்து கர்சர் எஃபெக்ட். நீங்கள் வந்து கர்சரை பாயிண்ட் பண்ணையில் அதில் வந்து எஃபெக்ட் தேவைப்படுமா. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இப்போ கர்சரை ப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த எல்லோ லைன், இந்த மாதிரி ஸ்பாட்லைட், இந்த மாதிரி ஆப்ஷன் தேவைப்பட்டதுன்னா இந்த கர்சர் எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் மோர் ஆப்ஷனில் நிறையவே ஆப்ஷன் இருக்குது. வாய்ஸ் நேரேஷன், ஆடியோ எஃபெக்ட்ஸ், விசுவல் எஃபெக்ட்ஸ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம விசுவல் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ விசுவல் எஃபெக்ட்ஸில் கலரேஷன் இருக்குது, டிராஃப்ட் ஷேடோ. உங்கள் வீடியோக்கு டிராஃப்ட் ஷேடோ தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், பார்டர் தேவைப்பட்டால் பார்த்து மாற்றிக்கலாம், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ரிமூவ் கலர் ஒரு. ஸோ நீங்கள் க்ரீமேட்டில் வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா இதிலே கலர் ரிமூவ் பண்ணிக்கலாம், வேறு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ கிளிப்பு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து கிளிப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதை ஃபாஸ்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா இந்த கிளிப் ஆப்ஷன் ஸ்பீடை யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோவில் வந்து கிளிப்ஸ் ஆப்ஷன் ஸ்பீடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளிப் ஸ்பீடை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏரோ மார்க் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப் ஸ்பீடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கிளிப் ஸ்பீடு நமக்கு வந்து 1 இருக்குது, அதை நான் வந்து 5க்கு மாற்றிக்கிறேன். 5க்கு மாற்றின முறை பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள்.
பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோ ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிளிக் ஸ்பீடை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் வீடியோக்கு ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆடியோ என்னென்ன நாய்ஸ் ரிமூவல், வாய்ஸ் லெவலிங், உங்கள் வீடியோவோட வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபேட் அவுட், ஃபேட் இன், கிளிப் ஸ்பீடுமே இதில் நிறையாவே இருக்குது. ஸோ கடைசியாக வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களோட வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் லோக்கல் ஃபைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 1080p 720p உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வருமோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து மாற்றிக்கிறேன், Camtasia tutorial. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை ரெண்டர் ஆன அப்புறமா உங்கள் வீடியோ ரெடி ஆயிடும். ஸோ இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டுட்டோரியல் யூஸ் பண்ணி நீங்களே இனிமேல் யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேரான டுட்டோரியல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.